சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலே பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஜூலியா காந்தி சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு இரும்பு ஜட்டி போட்டு அனுப்பணுமான்னு கேட்குறாங்க. இந்த தொடப்பக்கட்ட இருக்காரு, ட்ரெஸ் சட்டையை அவுத்து போட்டு இப்படி அங்கிள் அங்கிள் எங்களுக்கு எப்படியாவதுன்னு குழந்தையா மாறி ரெக்வஸ்ட் பண்ணுறாராமா. எதுக்கு? பாலியல் வன்கொடுமைக்கு. இவங்கெல்லாம் எப்போ தெரியுமா? இந்த வருஷம் மே மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? டேட்டா வைஸ் சொன்னோம். அதாவது 2021 மட்டும் கிட்டத்தட்ட 447 பாலியல் வன்கொடுமை பதிவாயிருக்கு 2021. 2022 421, 2023 410, 2024 419, 2025 437 பாலியல் வன்கொடுமைகள் பதிவாயிருக்கு. இதில் மறைக்கப்பட்டதும் இருக்கும், மறுக்கப்பட்டதும் இருக்கும். அது கணக்கில் வராது. ஓகேங்களா? அது சின்ன கணக்கு போட்டோன்னா 5 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1825 நாள் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் 2129 கேஸ் பதிவாயிருக்குது. கிட்டத்தட்ட 309 லீடில், அதாவது அட்வான்ஸாக அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் அட்வான்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நிலைமை. இதுக்கு நான் முழுக்க திமுக அரசு மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. தனி மனித ஒழுக்கத்தில் தனி மனித ஒழுக்கத்தில் கண்டிப்பாக வரும். அது ஒழுக்கமே இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஜூலிக்கு இரும்பு ஜட்டி போட்டால் வெக்கமாக இல்லை கேட்கறதுக்கு. நீலாம் நான் அசிங்கமாக இருந்தது கேட்கறதுக்கு. ஒரு ஒரு எதெல்லாம் நீ அரசியல் ஆக்கிற பாரு. ஒரு வன்கொடுமை நடக்குது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி இங்கே நடக்குது, என்ன பண்ணலான்னு எல்லாருமே ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஆனால் இதை கையை காமிச்சு இதை ஒரு அரசியலாக்கி, நான் நேற்று தான் சொன்ன வீடியோவில், உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, நீங்கள் தப்பான விஷயத்தை அரசியலாக மாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த குழந்தைகளோட பாலியல் வன்கொடுமை கூட உங்களுக்கு அரசியல் ஆதாயமாக பார்க்கப்படுது. ஒரு காடு இருந்தது, அந்த காட்டை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக வெட்டி அழிச்சதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இருந்தால் காடை தூக்கி வெளியே போட்டுறாங்க. அப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, வந்தவொடனே எப்படி இருக்கும், அந்த காடு அப்படியே தான் இருக்கும். அதுக்கு திருப்பி அவர் அந்த பலன் விடணும், செடி வைக்கணும், விதை போடணும், அது செடியாகணும், அது மரம் ஆகணும், அதுக்கு நாள் ஆகும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டு அங்கே போய் நின்று பார்த்தீங்களா, எங்களுக்கு காற்றே வரல அப்படின்னா எப்படிமா வரும்? நீங்கள் தான் வெட்டி சரிச்சுட்டு தானே கொடுத்தீங்க. உங்கள் தொல்லை தாங்காமல் வெளியே அமிச்சாங்க. நீங்கள் இந்த 2026 மே மாதத்துக்கு அப்புறம் தான் பிறந்தீங்களா? அதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? இந்த பிக் பாஸில் சண்டை போடுறதுக்கும் பொய்யான பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் வெக்கமாகவே இல்லைல்ல. இந்த தொடப்பு கட்ட ஐயோ, அவன் அந்த வீடியோலாம் பார்த்தா கண்ணுக்கு கூசுது. டேட்டா எல்லாராலையும் எடுக்க முடியும், ஓகேவா? ஆனால் டேட்டாவே எல்லாம் பேசுறது உங்களுக்கு இது மாதிரி பேசுகிறது உங்களுக்கு விளம்பரம். எங்களுக்கு இது மாதிரி விளம்பரம் தேவையில்லை, உண்மையை பேசுங்க. இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்றா கைவிடணும். இது ரொம்ப மோசமான விஷயம். இதுக்கு தமிழக அரசு மட்டும் இல்லை, தனி மனித ஒழுக்கம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தப்பு நம்மளும் கேட்கணும். நமக்கேன்னு ஒதுங்கி போகக்கூடாது. புரியுதா? என் பேர் மேக்ஸ்.